கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகவும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் 3வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய 3வது வாக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்பொழுது மனுக்குலம் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய 3வது வாக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தோட்டத்திலே பேசினது தேவன், சிலுவையிலே பேசினது இயேசு. தோட்டம், சிலுவை, இந்த 2 இடத்திலும் பேசப்பட்ட வாக்கியங்களுக்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் இந்த 3வது வாக்கியத்தை தியானிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 3ஆம் வாக்கியத்தினுடைய லிட்ரலான மீனிங் என்னவென்றால், இயேசு குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர், குடும்பத்தை குறித்ததான கரிசனை உள்ளவர். இயேசு மிகவும் பொறுப்புள்ளவராய் நடந்து கொண்டார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் இப்பொழுது இந்த வசனங்களில் உள்ள லிட்ரலான மீனிங்கை தியானிக்க போவதில்லை. மாறாக அதற்கு பின்னால் அடங்கியுள்ள ஆவிக்குரிய சத்தியம், ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தோட்டத்திலே மனுக்குலம் செய்த பாவத்தையும் அதன் விளைவாய் வந்த சாபத்தையும் இயேசு சிலுவையிலே நிவர்த்தி செய்கிறார். இந்த கோணத்தில் தியானிக்கலாம். தோட்டத்தில் என்ன நடந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். நீ இப்படி செய்தது என்ன, நீ இப்படி பண்ணிட்டியே என்று தேவனாகிய கர்த்தர் மிகவும் வேதனையோடு மனசு உடைந்தவராய், ஸ்திரீயே, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். ஏன் தேவன் இப்படி கேட்டார்? தேவன் மனுஷனை உண்டாக்கியதற்கான நோக்கம் அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி தேவ பக்தியுள்ள சந்ததியை, ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற்றெடுத்து அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரலோக திட்டம். இதற்காக தான் தேவன் ஏவாளை உருவாக்கி அவளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். ஆனால் ஏவாளோ என்ன செய்தாள்? வாசிப்போமா ஒரு முறை கூட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நன்றாய் கவனியுங்கள், தேவன் ஏவாளை நோக்கி என்று சொல்லப்படவில்லை. தப்பு பண்ணினது ஏவாள் தானே, ஆனால் தேவன் ஏவாளை நோக்கி என்று சொல்லாமல் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி பேசுகிறார். இந்த ஸ்திரீ என்ற வார்த்தையை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சிலுவையில் இயேசு பேசின 3ஆம் வாக்கியத்தை பார்க்கும்போது தோட்டம், சிலுவை, இந்த 2 சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க பிரயோஜனமாயிருக்கும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன, நீ இப்படி பண்ணிட்டியே, உன்னை கொண்டு வந்து பூமியில் வைத்து ஒரு காரியத்தை கொடுத்தா நீ எல்லாவற்றையும் கெடுத்து விட்டியே. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஏவாள் மட்டும் இந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த முழு பூமியுமே தேவனுடைய ஜனங்கள் நிரம்பி இருந்திருப்பார்கள். எந்த இடத்திலும் குற்றமே இருந்திருக்காது, எந்த இடத்திலும் பாவமே இருந்திருக்காது, எல்லா இடத்திலும் ஆசீர்வாதம் மட்டுமே இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே தேவனுடைய ராஜ்யம் இருந்திருக்கும், தேவனுடைய ஆளுகை இருந்திருக்கும். பூமி முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்து காணப்பட்டிருந்திருக்கும். ஆனால் ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாள். இப்படி ஒரு பழமொழி கூட உலகத்தார் சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. இப்படி எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாள் ஸ்திரீயானவள். பிரியமானவர்களே, தோட்டத்திலே நடந்த காரியத்தை சற்று கண் முன்னால் நிறுத்தி யோசித்து பாருங்கள். ஏவாள் மட்டும் இந்த பாவத்தை செய்யவில்லை என்றால் பூமி எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். சகலவிதமான ஆளுகையோடும் அதிகாரத்தோடும் வாழ்ந்திருக்க முடியும். ஆசீர்வாதமான நித்திய வாழ்க்கையை பெற்றிருக்கலாம். ஆனால் ஸ்திரீ எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாள். அதனால்தான் தேவன் கேட்டார், நீ இப்படி செய்தது என்ன என்று. அன்பானவர்களே,
நீ இப்படி செய்தது என்ன என்று சாதாரணமாக இந்த வசனத்தை வாசிக்க கூடாது. நீ இப்படி செய்தது என்ன என்று வாசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஏவாளை பார்த்து, ஏய் ஏவாளே, ஏன் இப்படி பண்ணின என்று சத்தம் போட்டு கத்தி திட்டவில்லை. தேவன் மிகவும் இருதயத்திலே வேதனைப்பட்டு இந்த வேதனையால் வார்த்தை கூட பேச முடியாமல் மனம் உடைந்தவராய், நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்படி அன்றைக்கு தோட்டத்திலே ஸ்திரியானவளால் எல்லாமே கெடுக்கப்பட்டது. இது இங்கே தோட்டத்திலே. இப்பொழுது சிலுவைக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். யோவான் எவ்வளவு தெளிவாய் எழுதி வைத்துள்ளார் என்று கவனியுங்கள். தம்முடைய தாயை நோக்கி, தாயே, அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லவில்லை. அங்கே தோட்டத்திலே எல்லாவற்றையும் கெடுத்தது யார்? ஸ்திரீயானவள். இங்கே இயேசு தம்முடைய தாயை நோக்கி தாயே என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தாயே என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஆதியிலே தோட்டத்தில் மனுக்குலம் பாவம் செய்த போது தேவன் 3வது வாக்கியம் பேசும்போது யாரை நோக்கிதான் பேசினார்? ஸ்திரியை நோக்கி, ஸ்திரியை பார்த்து. அப்போ சிலுவையிலும் 3வது வாக்கியம் யாரை பார்த்துதான் பேசப்பட வேண்டும்? ஸ்திரியை பார்த்துதான் பேசப்பட வேண்டும். அதனால தான் இயேசு தாயே என்று சொல்லாமல் ஸ்திரியே என்றார். ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். இங்கே தோட்டத்திலே ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாள். ஆனால் அங்கே ஸ்திரீயினுடைய குமாரனாய் வந்தவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். தோட்டத்திலே நடந்த எல்லா தவறுகளையும் எல்லா குழப்பங்களையும் தேவனுடைய ராஜ்யம் திரும்பி வருவதற்கான அத்தனை காரியங்களையும் அங்கே ஸ்திரீ கெடுத்தாள். இங்கே ஸ்திரீயினிடத்தில் பிறந்த குமாரனோ சரி செய்தார். எல்லாவற்றையும் அவர் சரி செய்து முடித்தார். நாம் இந்த இடத்தில் மரியாளையோ யோவானையோ பார்க்காமல் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். இண்டிவிஜுவலா யாரையும் பார்க்க கூடாது. இங்கே கர்த்தர் மரியாளை மரியாளாக பார்க்கவில்லை. ஸ்திரீயானவள் ஸ்திரீயே என்றுதான் சொல்லுகிறார். அவர் இப்படி சொல்வதற்கு காரணம் இதுதான். அங்கே தோட்டத்தில் 3வது வாக்கியம் ஸ்திரீயினிடத்திலே பேசப்பட்டது. அதே போல 3வது வாக்கியம் சிலுவையிலும் ஸ்திரீயினிடத்தில் பேசப்பட்டது. அங்கே எல்லாவற்றையும் ஸ்திரீ கெடுத்து விட்டாள். நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார் ஸ்திரீயை பார்த்து. ஆனால் இங்கே ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், பரவாயில்லை, நீ செஞ்சாலும் பரவாயில்லை. இதோ உன் குமாரன் எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவாக்கி முடித்திருக்கிறார். ஸ்திரீயினிடத்தில் இருந்து பிறந்த அந்த குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்தார். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாலும் அந்த ஸ்திரீயின் இடத்தில் கொடுக்கப்பட்ட குமாரன் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். பிரியமானவர்களே, ஸ்திரீ எதை கெடுத்தால்? உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டியதை ஸ்திரீ கெடுத்தாள். ஆனால் இங்கே குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்ய வந்தவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நாளிலே நான் சிலுவையிலே மரிக்கப் போகிறேன், அந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, பொறுத்து கொள்ளுங்கள், நான் சிலுவையில் மரிக்கும் போது அந்த தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வர ஆரம்பிக்கும் என்று சொன்னார். அங்கே ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டால் இங்கே ஸ்திரீயின் இடத்தில் வந்த குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். இயேசுவின் அதிகாரமாகிய ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் குமாரனை பற்றி சொல்லப்பட்டுள்ளதா? வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்ப்பதற்கு நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவர் தேவனுக்கு முன்பாக எழும்புகிறார். மரியாள் ஒரு கன்னிப்பெண்.
அவளுடைய கர்ப்பமானது வறண்ட நிலத்தைப் போல வறண்டு போன கர்ப்பம். இந்த வறண்ட கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குமா? இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டார்களாம், மரியாள் கன்னிப்பெண், இன்னும் யோசேப்புக்கு கொடுக்கப்படவில்லை. இப்படி கன்னியான கர்ப்பத்துக்குள் இருந்து எப்படி ஒரு துளிர் தோன்றும்? ஏன் மரியாளுடைய வீட்டாரும் யோசேப்புடைய வீட்டாரும் கூட யோசித்திருப்பார்கள், மரியாளை பாதுகாப்பாதானே வைத்திருந்தோம், மரியாள் பரிசுத்தமானவள் தானே, பின் எப்படி இந்த கன்னியின் வறண்ட கர்ப்பத்தில் இருந்து ஒரு துளிர், ஒரு குழந்தை தோன்றினது என்று இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோரும் நினைத்து புகார் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வறண்ட கர்ப்பத்துக்குள் இருந்துதான், இந்த கன்னியின் கர்ப்பத்துக்குள் இருந்துதான் ஒரு துளிர் எழும்பி வெளியே வர ஆரம்பித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் ரொம்ப சீக்கிரட்டா, அதே நேரத்தில் ரொம்ப நாகரிகமா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற செய்தியை மிகவும் தெளிவாக எழுதி வைத்துள்ளார். இப்படி ஸ்திரீயின் இடத்திலிருந்து வந்த குமாரனாகிய இயேசு தோட்டத்திலே அந்த ஸ்திரீ கெடுத்து போட்ட எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார். பிரியமானவர்களே, தோட்டத்திலே தேவன் பேசின 3ஆம் வாக்கியமும் சிலுவையிலே இயேசு பேசின 3ஆம் வாக்கியமும் ஒத்து போகிறதா? கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நாம் அடுத்த பதிவில் 4ஆம் வாக்கியத்தை பார்க்கலாம். ஆமென்.